ஒரே கோயிலில் 9 பெருமாள் காட்சி அளிக்கும் அதிசய திருத்தலம். பஞ்ச பாண்டவர்களால் வழிபடப்பட்ட 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில். மன்னர் ஆட்சி காலத்தில் தேர்தல் முதலில் நடத்தப்படப்பட்ட வரலாறு சிறப்புமிக்க கோவில். வணக்கம் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கோயில் எங்கே உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல் அறியாத ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் அமைஞ்சிருக்கு. உத்திரமேரூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் இந்த கோயில் உள்ளது. இந்த கோயில் சரியா செங்கல்பட்டிலிருந்தும் காஞ்சிபுரத்திலிருந்தும் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்து உள்ளது. கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் கோயிலோட அமைப்பு பற்றி பார்க்கலாம். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் 1 வருடம் மறைந்தும் 13 ஆண்டுகள் வனவாசத்திலும் இருந்தனர். அந்த நேரத்தில் அவர்கள் பல கோயிலுக்கும் பல இடத்திற்கும் சென்று வந்துள்ளனர். அப்படி அவர்கள் சென்ற கோயில்களில் இந்த கோயிலும் ஒரு கோயிலாக கருதப்படுகிறது. இத்தலத்தில் விஷ்ணுவும் லக்ஷ்மியும் சுந்தர வரதராஜ பெருமாள் மற்றும் ஆனந்தவள்ளி தாயாராக தோன்றியதாக நம்பப்படுகிறது. கர்ப்ப கிரகத்தில் சுந்தர வரதர் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். இங்கு சுந்தர வரதர், வைகுண்ட வரதர், அச்சுத வரதர், அனிருத்த வரதர் மற்றும் கல்யாண வரதர் என்று 5 வரதர்கள் இங்கு இருப்பதால் இது பஞ்ச வரத சேசரமாக கருதப்படுகிறது. பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமன் வைகுண்ட வரதரை வழிபட்டதாக கூறப்படுகிறது. துரியோதனன் மற்றும் சகுனியிடம் சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஞானத்தை இழந்த பாண்டவர்கள் இங்கு வழிபட்ட பிறகு மீண்டும் ஞானம் பெற்றதாக வரலாறு சொல்கிறது. 8ஆம் நூற்றாண்டில் நடுப்பகுதியில் பல்லவ மன்னன் 2ஆம் நந்திவர்மனின் காலத்தில் இக்கோயில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகிறது. கோயில் கட்டப்பட்ட பிறகு அவர் முழு கிராமத்தையும் வைணவ மக்களுக்கு பரிசாக வழங்கினார் என்றும் குறிப்புகள் உள்ளன. காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலை போன்று இந்த கோவிலின் அமைப்பும் அதே போல் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்க மன்னர்களால் இக்கோயிலுக்கு திருப்பணி ஆற்றியுள்ளனர். இந்த கோவிலில் பெருமாளை நின்ற கோலத்தில், அமர்ந்த கோலத்தில், கிடந்த கோலத்தில் என்று 3 நிலைகளில் நம்ம காண முடியும். கீழ்த்தலத்தில் சுந்தர வரதராஜர் தனது துணைவிகளான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் நின்ற கோலத்தில் உள்ளார். அவர் 4 கைகளுடன் காட்சி தருகிறார். தாயார் சன்னதிக்கு எதிர்ப்புறம் ஆண்டாள் சன்னதியும் உள்ளது. ஒரு குறுகிய படிக்கட்டு ஏறி மேலே சென்றால் நடுமட்டத்தில் வைகுண்ட வரத பெருமாள் அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார். இங்கு விஷ்ணுவுக்கு பக்கத்தில் அர்ஜுனன், கிருஷ்ணர் மற்றும் யோக நரசிம்மர் சன்னதிகள் உள்ளன. மீண்டும் குறுகிய படிக்கட்டுகள் ஏறி மேலே சென்றால் 2ஆம் நிலையில் ரங்கநாதர் அல்லது ஆனந்த பத்மநாபன் என்று அழைக்கப்படும் பெருமாள், கங்கை, யமுனை, பிரம்மா, சிவன், மார்க்கண்டேயர், பூதேவியுடன் ஆதிசேஷன் என்ற பாம்பின் மீது சயன கோலத்தில் காட்சி தருகிறார். ராஜகோபுரத்தில் கொடிப்பெண்கள் போன்று துவார பாலகியாக நின்ற கோலத்தில் கங்கையும் யமுனையும் உள்ளனர். ஆண் கடவுள் சன்னதியில் காவலராக 2 பெண்கள் இருப்பது அரிதான ஒரு விஷயம். மேலும் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோர் ஒரே சன்னதியில் இருக்கும் தலங்களில் இதுவும் ஒன்று. எனவே இந்த கோயில் 3 நிலைகளை கொண்டுள்ளது மற்றும் 3 கோலங்களில் விஷ்ணுவை நம்ம தரிசனம் செய்ய முடியும். வியாச முனிவரால் நிறுவப்பட்ட இக்கோயிலின் ராஜகோபுரத்தின் முன்புறம் ஆஞ்சநேயர் சிலை உள்ளது. இக்கோயில் மேல் தளத்திலிருந்து பார்த்தால் பாலசுப்ரமணிய சுவாமி முருகன் கோயிலும் தெரியும். அந்த கோயிலை பற்றி இப்போ தான் ரீசெண்டாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீ கல்யாண வரதரை தொடர்ந்து 5 புதன்கிழமைகளில் வழிபடுறவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்றும், செவ்வாய்க்கிழமைகளில் அச்சு வரதரை வழிபடுறவர்களுக்கு வேலை கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. சோழர்கள் ஆட்சி நடைபெற்றிருந்த காலகட்டத்தில் மக்களால் மன்னனை தேர்வு செய்யும் தேர்தல் முறை முதலில் கொண்டு வர முடிவு செய்யப்பட்டது. அந்த தேர்தல் இந்த கோயிலில் தான் நடைபெற்றதாக கல்வெட்டு சான்று இது கோயிலில் உள்ளது. அந்த தேர்தலில் கடைபிடிக்கப்பட்ட விதிமுறை, தேர்தலில் வென்றவரின் விவரங்கள் எல்லாம் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டு உள்ளது. எனவே தேர்தல் முதலில் தோன்றிய இடம் இந்த கோயில்தான் என்ற பெருமை இக்கோயிலுக்கு உள்ளது. தமிழ் மாதமான சித்திரையில் வரும் பிரம்மோற்சவம், ராமநவமி, ஆண்டாள் ஜெயந்தி போன்ற விழாக்கள் இக்கோயிலில் கொண்டாடப்படுகிறது. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் கோயில் திறந்திருக்கும். உத்திரமேரூர் போனீங்கன்னா அந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது போல் அற்புதமான ஆலயத்தில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல் அற்புதமான ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்மீக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.